வாணி ஸ்டோரீஸ். அது மல்லிகார்ஜுனபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். விடிய காலையிலே பால்காரங்களோட சைக்கிள் மணி சத்தம், கோவில கேட்டுக்கிட்டு இருக்கிற சுப்ரபாத பாட்டு சத்தம், பூஜனங்க வேலை செய்யற அந்த சத்தம் எல்லாத்தோடவும் காலையில அழகா இருந்துச்சு. ரங்கையாவுடைய சின்ன குடிசையில விளக்கேத்தி வச்சுட்டு மாட்டுக்கொட்டையில பால் கறக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தாரு. சீதம்மா அப்பதான் எழுந்திருச்சு வாசல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ சீதா, இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணியில கை வைக்கவே முடியல. இதுல எங்க இருந்து நான் போய் பால் கறக்க போறேன்? பட்டணத்துக்கு வேற சரியா நேரத்துக்கு கொண்டு போகணும். ஆமாங்க, இந்த வருஷம் உண்மையிலே குளிர் அதிகமா தான் இருக்கு. சரி இந்தாங்க, சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல கை கால் முகத்தை கழுவிக்கிட்டு போய் வேலைய பாருங்க. சரி சீதா, நான் போய் பால் கறக்கிறேன். அதுக்குள்ள பால் கேணி எல்லாத்தையுமே கழுவி வைக்கிறியா? இன்னைக்கு நம்ம ராஜையா வீட்டுல ஏதோ விசேஷமா. அவர் பால் அதிகமா வேணும்னு கேட்டிருக்காரு. நாம எப்பவும் நேர்மையா இருக்கணும். பாலுல தண்ணி கலக்கவே கூடாது. சரிங்க. ஆனா நேர்மையா இருந்து என்ன புண்ணியம்? பக்கத்து வீட்டு சோமையண்ணனை பாத்தீங்கல்ல, அவரு பால்ல தண்ணி கலந்துதான் விக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு மாடுதான், கிடைக்கிற பாலும் கம்மி தான். அதுல கொஞ்சம் தண்ணியே கலந்து வித்தாலாவது நமக்கு லாபம் நிறைய கிடைக்கும். அவரு ஏற்கனவே புது சைக்கிள் வாங்கிட்டாரு. ஆனா நீங்க இன்னும் இந்த பழைய சைக்கிள போகும்போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சீதா, அவன் பாலில் தண்ணி கலந்து விற்கிறதால அவனுக்கு லாபம் கிடைக்கலாம். புதுசா சைக்கிளும் வாங்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா உன் புருஷன் நேர்மையானவன். நேர்மையானவங்க பக்கத்துல தான் கடவுள் எப்பவும் இருப்பாரு. நிச்சயம் ஒரு நாள் கடவுள் நமக்கு நல்ல காலத்தை கொடுப்பாரு. நீ பாத்துக்கிட்டே இரு. உங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமேங்க. உங்க நேர்மையாலதான் எல்லாரும் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க போய் பால் கறந்துட்டு வாங்க. நான் கேன்லாம் கழுவி வச்சிடுறேன். ரங்கையா சைக்கிள்ல பால் கேனை தொங்க விட்டுக்கிட்டு தெருவுல போய்கிட்டு இருந்தான். அப்போ சோமையா புது சைக்கிள்ல பால் கேனை கொண்டு வந்துகிட்டு இருந்தான். ஏண்டா ரங்கையா, இன்னும் அந்த பழைய சைக்கிள் தானா? எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் சொல்றத தான் கேள. விற்கிற பாலில் ஒரு 2 கொண்டான் தண்ணியை கலந்தா உனக்கு லாபம் கிடைக்கும்ல. பாலில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு யாருக்கு தெரிய போகுது? யாரு சோதிச்சு பார்க்க போறாங்க? அப்புறம் எதுக்குடா இந்த நேர்மையெல்லாம்? சோமையா, யாரும் சோதிச்சு பார்க்க போறதில்ல. ஆனா அதுக்காக அவங்கள நம்ம ஏமாத்தலாமா? அவங்க நம்மளை நம்பி நம்மகிட்ட பால் வாங்குறாங்க. நாம நம்பிக்கையா தானே நடந்துக்கணும். உனக்கு புது சைக்கிள்ல போறது பெருமையா வேணும்னா இருக்கலாம். எனக்கு இந்த பழைய சைக்கிளே போதுமானதா இருக்கு. கலப்படம் பண்ணி வர பணத்துல புது சைக்கிள் வாங்கி அதுல போறதை விட நேர்மையா வாழ்ந்துகிட்டு இந்த பழைய சைக்கிளையே ஓட்டலாம். உன்னோட பேச்சால தாண்டா நீ இன்னும் அதே நிலைமையிலேயே இருக்க. சரி சரி, ராஜையா வீட்டுக்கு தானே பால் ஊத்த போற, பாத்துப்போ. அவரு பணக்காரரு. அவரு வீட்டுல காணாம போன நகையெல்லாம் அங்கங்க சும்மாவே விழுந்து கிடக்குமா. கண்ணுக்கு முன்னாடி எதுனா தெரிஞ்சா அதை விட்டுட்டு வராத. என்னோட பார்வை என் பால் கேன் மேலதான் இருக்கும். மத்தவங்க சொத்து மேல எனக்கு ஆசை இல்ல. சரி வா சோமையா, போய் பால் ஊத்திட்டு வரலாம். ராஜையாவோட வீட்டு வாசல்ல நின்னு ரங்கையா பால் ஊத்திக்கிட்டு இருந்தான். சுப்பையா பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அட ரங்கையா, பால் நல்லா சுத்தமா இருக்கு போலயே. ஐயா இப்பதான் உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாலை கொடு. மாடுங்களுக்கு பச்சை புல்லு போடுறியா என்ன? பால் நல்லா வெள்ளையா இருக்கே. கலப்படம் செய்யாத பால் எப்பவும் இப்படிதான் இருக்கும் சோமையா. இப்பதான் கறந்த பால், தொட்டு பாரு, இன்னும் சூடா இருக்கும். சரி சரி, ஐயா வரட்டும், கொடுத்துட்டு போறேன். ஐயா வர நேரமாகும், அவர் மாடியில இருக்காரு. சரி, நான் போய் கிண்ணத்தை கொண்டு வரேன், நீ பாலை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சுப்பையா உள்ள போனான். ரங்கையா ஒரு பால் கேன் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஆத்தங்கரையோரமா ஏதோ ஜொலிக்கிற பொருள் அவன் கண்ணுல பட்டுச்சு. அவன் அது கையில எடுத்து பார்த்தா அது ஒரு தங்க மோதிரம். அடடே, என்ன தங்க மோதிரம் இங்க விழுந்திருக்கு? இது நிச்சயமா ராஜையா ஐயாவோடது தான். ஏன்னா அவரு தானே ஆத்தங்கரையில காலங்காத்தால நடப்பாரு. அப்பா, எவ்வளவு பெரிய மோதிரம்! இந்த மோதிரத்தை நான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் வாங்க முடியாது. இத பார்த்தா சீதா சந்தோஷப்படுவா அப்படின்னு ரங்கையா அதை கையில வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் லக்ஷ்மி அந்த பக்கமா வந்தா. என்ன ரங்கையண்ண, என்ன கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடடா, அது பாக்குறதுக்கு ஏதோ தங்க மோதிரம் மாதிரி இருக்கு. ஏது உனக்கு? எனக்கு என்னமோ இது ராஜையாவோட மோதிரம் மாதிரி இருக்கே. ஆமா லக்ஷ்மி, இந்த வீட்டு வாசல்ல தானே கிடைச்சது. அப்ப அது அவரோடதா தானே இருக்கும். உனக்கு என்ன பைத்தியமான? இந்த மோதிரத்துல ஒரு வைரக்கல் இருக்கு. விலை அதிகமா இருக்கும். அதுல வைரக்கல் இருக்கு பார்த்தல. இத வித்தா உன் பொண்டாட்டிக்கு ஒரு புது பட்டுப்படவை வாங்கலாம், புது சைக்கிளும் வாங்கலாம். நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு கடவுள் கொடுக்கிற வரம் தான் இது. வேண்டாமா லக்ஷ்மி, இது நம்முடைய சொத்து இல்ல.
இது ஐயாவோட சொத்து. அவரு நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருடைய பொருள் கிடைக்கும்போது அவருக்கு திருப்பி கொடுக்கறது தானே நியாயம். அவருடைய சொத்துக்கு நான் ஆசைப்பட்டு அப்புறம் என்னோட நேர்மையை நான் விற்க முடியாது இல்லையா? இது உன்னோட அப்பாவித்தனம் அண்ணன். இவ்வளவு அப்பாவியா இருந்தா நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டம். பசியும் பட்னியுமா தான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். சுப்பையா அப்பதான் உள்ள இருந்து வந்தான். அப்ப ரங்கையா சுப்பையா கிட்ட போய் ஐயாவை வர சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னான். சுப்பையா, ஐயாவை கொஞ்சம் வெளியில வர சொல்றியா? ஒரு முக்கியமான விஷயம். ஏன் ரங்கையா? அதான் பாலை நானே வாங்கிட்டேனே. அவரு பூஜையில இருக்காரு, இப்போதைக்கு வரமாட்டாரு. ஏன், என்ன விஷயம்? சுப்பையா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை நீ நிச்சயம் வர சொல்லி தான் ஆகணும். என்ன ரங்கையா, எதனா பிரச்சனையா? ஏன்பா இவ்வளோ பதட்டமா இருக்க? ரங்கையா பயந்துகிட்டே அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு, ஐயா, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. நான் பால் கேனை கீழே வச்சப்போ மண்ணுல இது கிடைச்சது. இது உங்களோட தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. அப்ப ராஜையா அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்து ஆச்சரியமா, அட ரங்கையா, இது என்னோட வைர மோதிரம் தான். நேத்து நான் இங்க நடந்தப்போ தெரியாம கீழே விழுந்திருக்கு. எவ்வளோ தேடியும் கிடைக்கலப்பா. என் பொண்டாட்டி இந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ஆமா, இது விலை ரொம்ப அதிகமாச்சே. நீயே எடுத்துக்காம எதுக்காக என்கிட்ட கொடுத்த? ஐயா, இது உங்களுடையது. இதை நான் எடுத்துக்கிட்டா அது அநியாயம் இல்லைங்களா? உங்க வீட்டு வாசல்ல கிடைக்கும் போதே உங்களுதுன்னு தெளிவா தெரியுது. எனக்கு என் பால் வியாபாரம் இருக்கு, அதில் சம்பாதிக்கிற காசு இருக்கு. நான் இப்படியே நேர்மையா இருந்துக்கிறேங்க ஐயா. ரங்கையா உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நீ தேடி கொடுத்தது சாதாரண மோதிரம் மட்டும் இல்ல. இது பரம்பரையா எங்க குடும்பத்துக்கு சேர்ந்தது. இது இல்லனா எங்களுக்கு ஏதாவது கெடுதல் தான் நடக்கும். உன் நன்றி கடனை நான் இப்படிதான் தீர்த்துக்க போறேனோ. சாந்தம்மா, ரங்கையா மாதிரி நேர்மையான ஆளுங்களை இந்த காலத்துல பார்க்கறதே அபூர்வம்தான். இங்க பாரு, எவ்வளவு நேர்மையா நிக்கிறான்னு. நீ பண்ண உதவிக்கு உனக்கு எதனா நான் கொடுக்கணும். உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு. ஐயா, எனக்கு பரிசெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். நான் கிளம்புறேங்க ஐயா, நேரமாகுது. எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சில மாசத்துக்கு அப்புறமா அந்த ஊருக்கு வறட்சி வந்ததுனால பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட எந்த ஒரு புல்லுமே கிடைக்கல. ரங்கையா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மாட்டுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. என்னங்க, நம்ம மாட்டோட நிலைமைய பாத்தீங்களா? பாவம், அதுக்கு சரியான சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி சோர்வடைஞ்சு போயிருக்கு பாருங்க. பக்கத்து வீட்டு சோமை அண்ணனை பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நமக்கு தான் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு தெரியல. அன்னைக்கு கிடைச்ச அந்த வைர மோதிரத்தை மட்டும் நீங்க ஐயாவுக்கு திரும்ப கொடுக்காம நம்ம கிட்டே வச்சிருந்தா அதை வச்சு இப்ப ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் இல்லங்க. கவலைப்படாத சீதா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? நாம நேர்மையா தானே இருக்கோம். கடவுள் ஏதோ ஒரு உருவத்துல நிச்சயம் நமக்கு உதவி பண்ண வருவாரு. நானும் ஐயாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உதவி கேட்டா நிச்சயம் செய்வாரு. ஆனா உதவின்னு போய் கேட்க தான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது. கேளு சீதா, நல்லா கேளு. அன்னைக்கு அந்த மோதிரத்தை இவரை வச்சுக்க சொன்னேன். அன்னைக்கு மட்டும் அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. நேர்மைன்னு உன் புருஷன் போனாரு. அவரு என்ன நமக்கு உதவியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆமாடி லக்ஷ்மி, கஷ்டத்துக்காக நம்ம நேர்மையை நாம விற்க கூடாது. ஐயாவுக்கு நாம படுற கஷ்டமே தெரியாது. ஒரு வேலை தெரிஞ்சா அவரு நிச்சயம் உதவி செய்வாரு. ஆனா எனக்கு தான் கேட்கவே தயக்கமா இருக்கு. டே ரங்கையா, உன்னோட பழைய சைக்கிளை வித்தாவது மாட்டுக்கு வைத்தியம் பண்ணு. அந்த மாடும் செத்து போனா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சியா? இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பால்ல தண்ணி கலந்து விற்க முயற்சி பண்ணு. ராஜையா குதிரை வண்டியில அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கும் போது ரங்கையோட வீட்டு வாசல்ல நிறைய பேர் இருக்கிறத பார்த்து நின்னாரு. அப்பதான் குதிரை வண்டியோட சத்தத்தை கேட்டு ரங்கையாவும் வெளியில வந்தான். சுப்பையா, அது ரங்கையாவோட வீடு தானே? அங்க எதுக்கு அத்தனை பேர் நிக்கிறாங்க? ரங்கையாவுக்கு என்னாச்சு? ஐயா, ரங்கையா ஒரு வாரமா பால் ஊத்த வரல. அவர் மாடுக்கு உடம்பு முடியலையாமா. ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ராஜையா அதை கேட்ட உடனேயே ரங்கையோட வீட்டுக்கு வந்தாரு. ரங்கையா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ பேர் நிக்கிறாங்க? மாட்டுக்கு உடம்புக்கு முடியலையாமே. நீ ஏன் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லல? ஐயா, வணக்கங்க ஐயா. என் மாட்டுக்கு உடம்புக்கு முடியல. ஒரு வாரம் ஆச்சுங்க அது எழுந்து நின்று. அதுக்கு வைத்தியம் செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. உங்ககிட்ட வந்து பணம் கேட்க எனக்கு மனசும் இல்லை. என்ன ரங்கையா இது? என் வைர மோதிரம் தொலைஞ்சப்போ தேடி கொடுத்தவன் நீ. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் தீர்த்து வைக்க மாட்டேனா?
மனசுல இவ்ளோ கஷ்டத்தை வச்சிருக்க, என்கிட்ட வந்து சொல்ல உனக்கு என்ன இவ்ளோ தயக்கம்? ரங்கையா, நீ எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. உன்னோட நேர்மைய பத்தி எனக்கு தெரியும். இரு, இப்பவே நான் வைத்தியரை வர சொல்லி சொல்றேன். உன்னோட மாட்டுக்கு என்னாச்சுன்னு பார்த்து அவர் சொல்லுவாரு. ஐயா, ரங்கையாவோட பழைய சைக்கிளும் உடைஞ்சு போச்சுங்க. அதனால தான் அவரு பால் ஊத்த வரல. நடந்து போய் எத்தனை பேருக்கு தான் பால் ஊத்த முடியும்? சுப்பையா, சீக்கிரமா பட்டணத்துக்கு போய் 2 நல்ல பசுமாடும் சைக்கிளும் வாங்கிட்டு வா. அதே மாதிரி அந்த மாடுங்களுக்கு தேவையான தீவன என்ன இருக்கோ அதையும் வாங்கிட்டு வா. இது ரங்கையா எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் அவனுக்கு செய்யற கைமாறு. வேண்டாங்க ஐயா, இவ்வளோ பெரிய உதவி எனக்கு வேண்டாம். எனக்கு இருக்கிற ஒரு மாடு போதுங்க ஐயா. இந்த கடனை என்னால தீர்க்க முடியாது. ரங்கையா, அமைதியா இருப்பா. ஐயா உனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்றாருன்னா அதுக்கு நீ அன்னைக்கு அவருடைய மோந்திரத்தை நேர்மையா கொடுத்ததால தான். ஐயா, நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நேர்மையா இருக்கிறவங்கள எப்பவும் நாம ஆதரிச்சு தான் ஆகணும். சில நாட்களுக்கு அப்புறமா ரங்கையா ராஜையா வாங்கி கொடுத்த புது சைக்கிள்ல பால் கேனை வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு பால் கொண்டு போய்கிட்டு இருந்தான். சீதா சந்தோஷமா கூடவே வந்தா. என்னங்க, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நேர்மையா இருந்தா அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பான் அப்படின்னு. ராஜையா ஐயாவோட உருவத்துல அந்த கடவுள் இப்ப நமக்கு துணையா இருக்காரு. உண்மையிலேயே உங்க நேர்மையானதாங்க. இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம். உண்மைதான் சீதா, நேர்மையா இருக்கிறவன் எல்லாத்தையும் இழக்கணும். ஆனா அந்த நேரத்துல நிறைய பேர் நமக்கு அறிவுரை கொடுப்பாங்க, நேர்மையை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா நேர்மையா இருந்தா அந்த கடவுளே துணையா இருப்பான்றது மட்டும் எப்பவும் மாறாது. ரங்கையா, என்னை மன்னிச்சிடுப்பா. நான் எத்தனையோ தடவை உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன், உன் நேர்மையை வச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஆனா அந்த நேர்மை தான் இன்னைக்கு உன்னை வளர்த்து இருக்கு. ரங்கையா, பால் கொண்டு வந்துட்டியா? சீக்கிரம் கொடு. அந்த பாலை குடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீங்க எனக்கு செஞ்சது பெரிய உதவிங்க ஐயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன். நேர்மையா உழைக்கிறவன் என்னைக்குமே வீணா போக மாட்டான். அவன் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடவுள் எப்பவுமே அவனுக்கு துணையா இருப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் நேர்மைக்கான பலனை நேர்மையா இருக்கிறவங்க அனுபவிக்கத்தான் போறாங்க.